திருத்தம் பார்த்துட்ருக்கோம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% வீதம் அதிகரிக்கிறது. இப்போது அதன் மக்கள் தொகை 2,38,765 நிலை 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆர் கொடுத்துருக்காங்க, என் 2ன்னு கொடுத்துட்டாங்க, ப்ரெசன்ட் வேல்யூ பி கொடுத்துட்டாங்க, உங்களை ஏ தான் கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 டு த பவர் n. பி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 238,765. ஓகே. ஆர் வந்து எவ்வளோ? 6/100 டு த பவர் n வந்து 2. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 3, இது பண்ணிங்கன்னா 5. அப்போ எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா 238,765. இது வந்து எல்சியம் எடுத்திங்கன்னா 53/50 ஸ்கொயர் இருக்கனால 2 டைம் வரும். ஓகேவா? இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 10. இங்கே பண்ணிங்கன்னா 4, 7, 33 திரும்ப 7, 25ல் 5, 15ல் 3 இப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை 500ஆல் டிவைட் பண்ணுங்கள். 500ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே இடம் இல்லை. டிவைட் பண்ணிங்கன்னா 95.506ன்னு வரும். அதை வந்து 53 ஸ்கொயர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2809. இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஈஸியான மல்டிஃபிகேஷன் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இது கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வருங்க. ஓகேவா? 268,276 பாயிண்ட் சம்திங் வரும். அப்போது நம்ம பாயிண்ட்டு பிலோ 5 இருக்கனால ரிமூவ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். if the principal is 30,000, R is 7% for first year and R is 8% for second year compound annually, then the compound interest ன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இயர் வந்து ஆர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட் இயரில் ஒன்று, செகண்ட் இயரில் ஒன்று. இந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + a/100 1 + b/100. இங்கே 2 வேல்யூ இருக்கனால 2 வேல்யூவோட ஸ்டாப் பண்ணிடலாம். பி கொடுத்துருக்காங்க 30,000, ஏ கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 7. ஓகேவா? 7/100, பி வந்து 8/100. ஓகேவா? அப்போ எல்சியம் எடுத்திங்கன்னா 30,000 107/100 இன்ட்டு 108/100. ஓகேவா? இந்த 20 கேன்சல் ஆயிரும், இந்த 20வும் கேன்சல் ஆயிரும். நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி 107 × 108 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? 107 × 108 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11,11,556ன்னு வருது. அதை வந்து 3 இருக்குது. அந்த 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 34,668ன்னு வருது. ஓகேவா? இது வந்து ஏ. பட் அவங்க வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் வேணும்னா 30,000ல் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4,668 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். there is 50% increase in an amount 4 years at simple interest. what will be the compound interest of 10 years after 3 years? அதில் பார்த்திங்கன்னா ஒரு தொகை தனி வழியில் 4 ஆண்டுகளில் 50% அதிகரிக்குதான். 10,000க்கு 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி அதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வட்டியில் ஆர் கொடுக்கல. அதுக்கு பதிலாக இந்த தனி வட்டியிலேருந்து கால்குலேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. தனி வட்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதுவுமே கொடுக்கல, பிரின்சிபல்லாம் கொடுக்கல, என்னு கொடுத்துருக்காங்க. 50% அதிகரிக்குதுன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம பி எப்பயுமே 100ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்மளா 100ன்னு எடுத்துக்கலாம். 50% அதிகரிக்குதுன்னா ஏ வந்து 150. அப்போ ஐ மட்டும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்? 15 வரும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு தெரியும் ஐ வந்து PNR/100 தானே. அதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஐ வந்து 50, பியும் 100, என் வந்து கொடுத்துருக்காங்க 4, ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த 100 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் வந்து 50/4. 50/4னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 12.5. கரெக்டாக? ஸோ இப்போ ஆர் கிடச்சிருச்சு. இப்போது கூட்டு வட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 டு த பவர் n. இதில் பி தெரியும், ஆர் தெரியும். ஆர் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 12.5 / 100. என் வந்து பார்த்திங்கன்னா 3 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? பட் இதில் மல்டிஃபிகேஷன் ரொம்ப டஃப்பாக தாங்க இருக்கும். ஏன்னா இவங்க 100 எடுத்திங்கன்னா 102.5 / 100 த ஹோல் க்யூப். இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். பட் மல்டிஃபிகேஷன் டஃப்பாக தான் இருக்கும். இந்த இடத்துல போட முடியாது. நீங்கள் போட்டு பாருங்கள், இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா? திருசம் பார்த்துட்ருக்கோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மோட்டார் வாகனத்தின் விலை 80,000. இது ஒவ்வொரு வருடமும் 4% குறைகிறது. தற்போதைய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. பி கொடுத்துருக்காங்க,
எண்ணும் கொடுத்துட்டாங்க, ஆரும் கொடுத்துட்டாங்க. இது குறைகிறதுன்னு வர்றதுனால மைனஸ் வரும். இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அப்ளிகேஷன் தான். அப்போ நம்ம எப்படி போடுவோம்? A is equal to P into 1 மைனஸ் இங்கே குறைகிறதுன்றதுனால மைனஸ் போடுறோம். R/100 to the power n. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? P 80,000. R வந்து பார்த்திங்கன்னா 4/100. n வந்து 2. ஓகேவா? 4 இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டேபிள் இங்கே 25ன்னு வரும். அப்போ 80,000. இது பார்த்திங்கன்னா 25ல் 1 போச்சுன்னா 24. கரெக்டாக? 24/25 ஸ்கொயர் இருக்கனால 2 டைம் வரும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 5 டைம்ஸ் இது 16 வரும். ஏன்னா 16 5 are 80. ஓகே, திரும்ப 5 டேபிளே கேன்சல் பண்ணுங்கள். என்ன வரும்? 3 5 are 15, 10ல் 20, 3,200ன்னு வருது. திரும்ப 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். இது 5 டைம்ஸு. இதை பண்ணிங்கன்னா 640ன்னு வருது. திரும்ப 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 128. ஓகேவா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் 128. 24 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் 576. அப்போது 128 into 576 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 73,728ன்னு வரும். அதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? சீர்சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு தொலைக்காட்சி வாங்கிய விலையிலிருந்து ஒவ்வொரு வருடமும் 10% குறைகிறது. தொலைக்காட்சியின் தற்போதைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6 என்னும் கொடுத்துட்டாங்க. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா பி கேட்குறாங்க. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அப்ளிகேஷன் பார்க்குறோம். அதுக்கு ஃபார்முலா தெரியும். A is equal to P into 1 minus R/100. இங்கே குறைகிறதுன்னு வரதுனால நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுறோம். to the power n. ஓகேவா? இப்போ ஏ கொடுத்துருக்காங்க 83,835. பி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆர் கொடுத்துட்டாங்க 10/100. n வந்து 3. ஓகேவா? இப்போ இதில் எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா 19/100ன்னு வரும். க்யூப் இருக்கனால 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? இப்போ ஒரு 0 கேன்சல் ஆயிரும். எனக்கு பி தான் வேணும். அப்போது 83,835. இந்த 10லாம் இன்சைட் வந்துடும். அப்போ 10 into 10 into 10 divided by 9 into 9 into 9. ஓகேவா? 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 9 9s are 81. 28ல் 3 டைம் 27. 13ல் 1 டைமு. 45ல் 5 டைம். ஓகேவா? திரும்ப 9 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 1 டைமு, 0. 27ல் 3 டைமு. 45ல் 5 டைம். திரும்ப 9 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 1 டைமு. 13ல் 1 டைமு. 4ல் 5 டைம்ஸ். 45ல் 5 டைம்ஸ். அப்போது என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 11530 இருக்குது. ஓகேவா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,15,000. இதுதான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? சீர்சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 50,000. அதாவது பி கொடுத்துருக்காங்க. இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைகிறது. ஆர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் 3 ஆண்டுகள் என்னும் கொடுத்துட்டாங்க. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா ஏ கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். A is equal to P into 1 மைனஸ் இங்கே குறைகிறதுன்றதுனால நடுவில் மைனஸ் வரும். R/100 to the power n. ஓகேவா? இங்கே P எவ்வளோ? 50,000. R வந்து பார்த்திங்கன்னா 10. n வந்து பார்த்திங்கன்னா 3. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 50,000 இன்ட்டு இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 9/10 க்யூப் இருக்கனால 3 டைம்ஸ் வரும். 9/10 இன்ட்டு 9/10. ஓகேவா? இப்போ இந்த 3 0வுமே கேன்சல் ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா மீதி எவ்வளோ இருக்குது? 9 into 9. அப்போது 9 க்யூப் இருக்குது. 9 க்யூபோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 729 into 50. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 9 5s are 45. ரிமைனிங் 4. 2 5s are 10. 14. ரிமைனிங் 1. 7 5s are 35. அப்போ 36. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 36,450 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைகிறது. ஒருவர் இதை வாங்குவதற்கு 30,000 கொடுத்தால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, என்னும் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். A is equal to P into இங்கே குறைகிறதுனால நடுவில் மைனஸ் வரும். R/100 to the power n. ஓகேவா? ஏன்னா இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம். P வந்து பார்த்திங்கன்னா 30,000. R வந்து பார்த்திங்கன்னா 10. ஓகேவா? 10/100 to the power n வந்து 3. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 30,000 இன்ட்டு எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா 10 - 1 9/10ன்னு வரும். க்யூப் இருக்கனால 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? இந்த 3 0வும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 இன்ட்டு இந்த 9 க்யூப் இருக்குது. 9 க்யூபோட வேல்யூ பார்த்திங்கன்னா 729. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் 0. 3 9s are 27. ரிமைனிங் 2. 2 3s are 6. 6 3 8.
3 7s 21. அப்போ 21,870 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? சீர்சம் பார்த்துட்ருக்கோம். 800 கூட்டு வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கும் 840 4 ஆண்டுகளுக்கும் ஒரு வங்கியில் செலுத்தினால் வட்டி வீதம் R கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்லேயும் 4 இயர்ஸ்லேயும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு A is equal to P into 1 plus R by 100 to the power n. ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4 இயர்ஸ்க்குன்னு கொடுத்துறதுனால நான் என்னுக்கு பதிலாக 4 போட்டுக்கிறேன். அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 840. கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. P into 1 minus R by 100 to the power n வந்து இங்கே 3. ஓகேவா? அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 800. ஓகேவா? இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த பியும் கேன்சல் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 plus R by 100. இதையுமே 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 21, இது 20ன்னு வரும். அப்போ 21/20. ஓகேவா? நம்ம ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 1 இன்சைடு வந்துச்சுன்னா 21/20 minus 1. இப்போ R by 100 which is equal to 21/20 போச்சுன்னா 1/20. ஓகேவா? எனக்கு R தான் வேணும். அப்போது இங்கே இந்த 100 இந்த சைடு வந்துடும் மல்டிபிகேஷனில். அப்போ 100/20. இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போது இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5ன்னு வருது. அப்போ ஆரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5. இந்த சம்மோட ஆன்சர் 5%. ஓகேவா? சம் பார்த்துட்டோம். 2 ஆண்டுகளுக்கு முன் மோட்டார் சைக்கிளின் விலை 70,000. ஒவ்வொரு ஆண்டும் 4% என்ற வட்டி விதத்தில் குறைந்தால் சைக்கிளின் தற்போதைய விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. N கொடுத்துருக்காங்க, P கொடுத்துருக்காங்க, R கொடுத்துருக்காங்க. உங்களை A கேட்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு தெரியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம். பட் குறைகிறதுன்னு வரதுனால நடுவில் மைனஸ் வரும். A is equal to P into 1 minus R by 100 to the power n. ஓகேவா? P எவ்வளோ கொடுத்துருக்காங்க 70,000. ஓகே. R எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4/100. N வந்து 2. ஓகேவா? அப்போ 70,000. இது எல்சி எடுத்திங்கன்னா 96/100 வரும். கரெக்டாக? ஓகே. இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 96 into 96 கண்டுபிடிக்கணும் முதல்ல. 96 into 96 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 576 864 ஆட் பண்ணிங்கன்னா 6 1 2 1 926ன்னு வரும். அதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணும். 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 7s 42, 4 1s 41, 1 2 7s 14, 14 1 5 15. அப்போது 64,512ன்னு வருது. ஓகேவா? 64,512 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000. ஒவ்வொரு ஆண்டும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து அவ் இயந்திரத்தின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. P கொடுத்துருக்காங்க, R கொடுத்துருக்காங்க, N கொடுத்துருக்காங்க. உங்களையே கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம். பட் குறைகிறதுன்றதுனால நடுவில் மைனஸ் வரும். P into 1 minus R by 100 to the power n. ஓகேவா? Pயோட வேல்யூ என்ன? 1,62,000. ஓகே. R வந்து பார்த்திங்கன்னா 10/100ன்னு வரும். N வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இதை பார்த்திங்கன்னா ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். எல்சி எடுத்திங்கன்னா 9/10ன்னு வரும். ஸ்கொயருக்குனால 2 டைம் வரும். இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 9 9 சார் நம்மளுக்கு தெரியும் 81. அதோட ஒரு 1662 மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 162 into 81 போட்டுக்கிறேன். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 162 அப்படியே வரும். 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 8s 16, ரிமைண்டர் 1, 6 8s 48, 49, ரிமைண்டர் 4, 1 8s 4, 4னா 12. ஓகேவா? ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 2 2 1 1 3 1 2. ஓகேவா? ஆன்சர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,31,220 வருது. ஓகேவா? தென் சம்மோட ஆன்சர்.